தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். தளபதி விஜயன் நான் நெஞ்சம் குடியிருக்கும் தோழர்கள் தோழிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஏப்ரல் 26, 27, 2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாட்களும் கோவை மாநகர் மாவட்டம் சவனம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள SNS கல்லூரி வளாகத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் 2 நாள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இது ஊருக்கு இல்ல, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். பல வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்லைன்ல. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இந்த விழாவுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் தலைமை தாங்கி நமது பொதுச் செயலாளர் ஆனந்த வழிகாட்டுதன்படி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்தனாவும் அவங்க டீமும் ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. இதுல இந்த ஃபங்க்ஷன்ல எவ்வளவு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிகழ்வு என்னன்னா, இந்த வர வீடியோவை நீங்க கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க பாக்குறது திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் ஒரு மாநாடு நடத்துறாங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு விழா நடத்தினாலும் அதுக்கு வரவேற்பு தோரணத்துல நம்ம வாழ மரங்கள் கட்டுவோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல மகளிர் ஆகட்டும், அதுல கவர்மெண்ட் டவுன் ஆகட்டும், ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், என்ன இன்புட்ஸ் எடுத்துட்டு போறோம், விட அதுல நம்ம வாழைக்காயை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல பஜ்ஜி போடுறோமா இல்ல சிப்ஸ் போடுறோமா, அதுல குறியா எடுத்துட்டு போறாங்க. இது தானா ஒரு கூட்டம் சேர்ந்து பண்றாங்க, ஒரு உள்ளுணர்வோட, ஒரு அந்த இயக்கத்தின் மேல ஒரு அன்போட வராங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. காசு குடிச்சு கூட்டுற கூட்டம் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கரண்ட் சீன் நம்மளோட சவனம்பட்டியில நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் 10:15 ஷூட் பண்ண வீடியோ. ஒரு வாழைத்தாறுல ஒரு வாழைக்கா கூட மிஸ் ஆகல. நம்ம எப்படி தோரண வாயில் அமைச்சோமோ அது அப்படியே இருந்துச்சு. இது எதுக்கு நாங்க போறோம்னா, இதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒழுக்கம். எங்களுக்கு எங்களோட இயக்கத்தின் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஒரு நன்மதிப்பு இருக்குங்கிறதுக்கு இது நாங்க ஊருக்கு தெரியப்படுத்த ஒரு விஷயம். எதுவுமே டேமேஜ் ஆகல. இன்னும் ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா, அங்க வந்திருந்த இளைஞர்கள், தோழர்கள், தொழில்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்கனைசர் வாலண்டியர்ஸ் டீம் கிட்ட நிறைய கொடி கட்டிருக்கீங்க, எங்களுக்கு நாங்க கொடி நாங்க எங்க போய் வாங்குறது, எங்க போனா அந்த கொடி கிடைக்கும், நாங்க அண்ணாவோட கொடி வீட்டுல நாங்க வீட்டுல கட்டணும், வீட்டுல பக்க விடணும், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கொடி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆர்கனைசிங் டீம், வாலண்டியர்ஸ் டீம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. இது ரொம்ப ஒரு மன மகிழ்வான விஷயம். அது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அந்த ஃபங்க்ஷன் நடந்த இடம், அந்த ஒரு விழா நடந்த இடம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சுத்தி குப்பை எல்லாம் சூழ்ந்து இருக்கும். பட் நம்மளோட இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் முகாம் நடைபெற்ற உடனே அன்னைக்கு ராத்திரி, அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நாங்க தமிழக வெற்றி கழகம் எங்களோட வாலண்டியர்ஸை வச்சு அந்த கல்லூரி நிர்வாகம் எங்களுக்கு கொடுக்கும் போது இடம் எப்படி இருந்துச்சோ அதுபடி கம்ப்ளீட்டா நாங்க சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, குப்பைகளோட எப்படி இருந்துச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எவ்வளவு குப்பை இருந்துச்சு, அதை கிளீன் பண்ணி முடிச்சோன்னு இது எப்படி நீட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கு உண்டான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இதுதான் எங்க தளபதி எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒழுக்கம். சோ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இவ்வளவு ஒழுக்கமா நடத்த முடிஞ்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம நடத்த முடியுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான இயக்கத்துக்கிட்ட நாளைக்கு நம்மளோட தமிழ்நாட்டோட ஆட்சி போனா தமிழ்நாடு எப்படி சீரும் சிறப்புமா மாறுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு வர 2026 தேர்தலில் தளபதி அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்திட அனைவரும் அயராது உழைத்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம்.